இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் வருஷ பிறப்புக்கு மாங்காய் பச்சடி அது பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மாங்காய் இந்த அளவு நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சதப்பட்டா அப்படி தனியாக அது தனியாக இருக்குது. இது தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை இதில் போட்டுடலாம். போட்டாச்சு. கொஞ்சம் பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, அதில் 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடும். இந்த அளவு விட்டால் போகிறோம். தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிட் போட்டு ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டு ஒரு விசில் முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாங்காய் பச்சடிக்கு தாளிச்சிடலாம். நம்ம கடுகு போடுறேன். 2 மிளகாத்தூள் கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். இப்போது கடுகு வெடித்து முடிச்சாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை. அடுப்பை இப்போது ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேப்பம்பூவை 1 நிமிஷம் கழிஞ்சு இது கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் அதில் போடலாம். இப்போது வேப்பம்பூவை அதில் போடலாம். 1 நிமிஷம் ஆயாச்சு. ஏன்னா இது சுடுற எண்ணெயில் அப்படியே போட்டோம்னா கருகிடும். கருகாமல் அப்படியே இருக்கிறதுக்கு தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழிஞ்சு இதை போட்டு வச்சுருக்கேன். நீ மாங்காய் ஆகட்டும். தாளிச்சாச்சு, அதை தூக்கி விட்டுடலாம். இப்போ குக்கர் ரிலீஸ் ஆகிடுச்சு. மாங்காய் பச்சை மிளகாய் நல்லா வெந்தாச்சு பாருங்க. கரண்டி வச்சு நல்லா மசிக்கிட்டோம். வெள்ளை பாகு பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. அதை விட்டுறேன். வெள்ளத்தை வடிகட்டி பாகாக்கி வச்சுருக்கேன். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி, மிளகு பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, வெல்லம் போட்டிருக்கனால கொஞ்சம் சுக்கு பொடி எல்லாம் போட்டு கலந்தாச்சு. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். உப்பு பத்தலைன்னா அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயாச்சு. இப்போது அது ஒரு கொதி வரட்டும். எல்லாம் போட்டாச்சு. அது நல்லா கொதிச்சு கொஞ்சம் வற்றி வரட்டும் பார்ப்போம். இப்போது நல்லா ஆயாச்சு. சேர்ந்து கொதிச்சு வச்சு பாருங்க. மாங்காய் பச்சடி ரெடி ஆயாச்சு. ஆறினோன்னா கொஞ்சம் திக்காயிரும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மாங்காய் பச்சடி நல்லா திக்காயாச்சு. இப்போ தாளித்து வச்சுருந்தோன்னே அதை இதில் சேர்க்கணும். வேப்பம்பூ, கடுகு, மிளகா, கருவேப்பிலை. அருமையான தமிழ் வருஷ பிறப்பு மாங்காய் ஸ்வீட் பச்சடி. புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு கலரில் இது சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணணும். அதுதான் விசேஷம் வருஷ பிறப்புக்கு. தேங்க்யூ.